நம்ம சித்திரங்களை சுற்றி இருக்க எல்லா நட்சத்திரங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸுக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட், நம்ம சேனலில் போடுற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே லாக்டவுன் போட்டாச்சு, நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஏன் சும்மா உட்காந்துருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வீட்டை சுத்தம் பண்ணலான்ட்டு செல்ஃபை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ க்ளீன் பண்ணும்போது என் வீட்டுக்குள்ளே எனக்கே தெரியாமல் ஒரு பொருள் கிடச்சிது. அது என்னன்னு பார்க்கணுமா? வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம செல்ஃபில் இருந்துச்சு. இந்த புக்கை எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிறது என்னோட சுத்தமாகவே ஐடியா இல்லை. இதெல்லாம் வாங்கி இதுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த புக்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் வெல்கம் டு த வேர்ல்ட் லிட்டில் ஒன் அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த பேஜில் 90s கிட்ஸுக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம், இந்த ₹1 காயினெல்லாம் பென்சில் அச்செடுக்கிற மாதிரி இந்த ஹோல்ஸில் இருக்க ட்ராயிங்ஸை இந்த பக்கம் வரைஞ்சி வச்சுருக்காங்க என்னோடய ஒய்ஃபு. இந்த சில்லி திங்ஸ் எல்லாம் என்றைக்குமே மாறாது. அடுத்து May 8 எங்கள் செல்லக்குட்டி பிறந்த டேட். இதில் உள்ள பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்ட டேட்டு. இதில் எங்களோட ஃபோட்டோ, மேரேஜ் ஃபோட்டோ. பேசிக்காக எங்களது லவ் மேரேஜு. எங்களது ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவை அன்றைக்கி எல்லாம் ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, லவ் மேரேஜ்னாலே உங்களுக்கே தெரியுமே அது என்னென்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறது. அது எல்லாமே நடந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கள் ஒய்ஃப் எழுதியிருக்காங்க என்னென்ன ஆச்சு, என்னென்ன மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அடுத்த பேஜில் 27/9 இது என் ஒய்ஃப் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன டேட்டு. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பேஜில். இது ப்ரெக்னன்சி செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நாங்கள் போய் டாக்டரை பார்க்கும்போது இந்த ஸ்கேனை காட்டினாங்க. இதில் எங்கள் பொம்முவோட ஹார்ட் பீட் கொண்டு கேட்க வச்சாங்க அன்னைக்கு. இது ஸ்கேனோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் வளகாப்பு இன்விடேஷன். நாங்கள் பேசிக்காக வளகாப்பை எல்லோரும் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் யோசித்து வச்சதை ஒரு ஆசிரமத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நாங்கள் ஆசிரமத்தில் வச்சோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மாம் டு பி அப்படின்னு எழுதி அவங்களோட ஃபோட்டோ, மிஸ்ஸஸோட ஃபோட்டோ. இதில் டேட் டு பின்னு சொல்லி என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதை பார்க்க நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வளகாப்பப்போ போட்ட பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சு எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு மெமரியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இவ்வளவும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதோட பேங்கிள்ஸ்குள்ளே வளகாப்பு பண்ணப்போ கிடச்ச பேங்கிள்ஸை வச்சு அதுக்குள்ளே எங்கள் பொம்மு நான் இருக்கிற ஃபோட்டோ, இது பொம்மு ஃபோட்டோ, இதுவும் பொம்மு ஃபோட்டோ. இது வளகாப்பப்போ போடுற அந்த வேப்ப இலையோட இதை வச்சு வளையல் போடுவாங்க, அதோட இது. அடுத்த பேஜில் லாக்டவுன் டேஸ். எப்பா இதை மட்டும் யாராலையும் மறக்க முடியாது. லாக்டவுன் டேஸ் சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் தான் எங்கள் பையன் பிறந்தான். அப்போ ஃபுல்லாக லாக்டவுன் தான். இந்த பேஜ் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. லாக்டவுன் அப்போ நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருந்தோம், என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. இது எல்லாமே எங்கள் பையனுக்கு ஒரு மெமரியாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு மெமரியாக இருக்கும். அண்டு இந்த பேஜில் நாங்கள் May 4 அப்போ லாஸ்ட் இயர் May 4 அப்போ நாங்கள் டாக்டரை பார்க்க போயிருந்தோம் ஜென்ரல் செக்கப்புக்காக. அப்போ டாக்டர் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது May 7 அப்போ அன்றைக்கி தான் நாங்கள் போய் அட்மிட் ஆனோம். அன்றைக்கி அவங்க எவ்வளோ வழியை அனுபவிச்சாங்க, என்னென்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேஜ் ஃபுல்லாக இருக்குது. இதை பாருங்கள், அவ்வளோ எழுதியிருக்காங்க. இது நைட் எக்ஸ்பீரியன்ஸு. இது இதுவும் அதே தான், ஃபுல்லாக அதுதான். இதுவும் அதே தான். அடுத்து இது பொம்மு பிறந்த அன்னைக்கு எடுத்தது. ஸோ நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்
8/5/2020. அன்றைக்கி வந்து அவங்க என்னென்ன அனுபவிச்சாங்க, வலி எவ்வளோ இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கன்வே பண்ணுறதுக்காக, பொம்முக்கு கன்வே பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றும் இவ்வளோவும் எழுதி உள்ளே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது வந்து பொம்முவோட ஃபர்ஸ்ட் டே பிக். இதுதான் ஃபர்ஸ்ட் டே பிக். இது வந்து ரெண்டாவது நாங்கள் அடுத்த நாள் குளித்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டு அப்புறம் நாங்கள் போட்டது. இது வந்து அவங்க 2 பேரும் இருக்கிற ஃபர்ஸ்ட் டே பிக். இது வந்து பொம்மை வந்து என்னோட கையை பிடிச்சிட்டு, கை விரலை பிடிச்சிட்ருக்க ஒரு மெமரி. அன்றைக்கெல்லாம் நான் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தேன். என் பையனை வந்து நான் எப்படி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பையனா பொண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக பையன் வந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. டூ இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவ்வளோதான். இப்போ பேசிக்காக இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட 1 year லைஃப்பை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொம்முக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும், ஒரு மெமரிஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கில் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான ஐடியாஸோட நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் சித்திரை நிலவு.